உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற இந்த பொதுக்கூட்ட தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்னாடி முதல்ல தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஊர் ஊராக போய் ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர், அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்று நாங்கள் ஈவே ராமசாமியை ஊர் ஊரா போய் உண்மையான முகத்தை காட்டிக் கொண்டிருக்கோம். அதனால எங்கள் உறவுகள் எல்லாம், குறிப்பாக நான், ராமசாமி தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே என்ன செஞ்சாரு, அவருடைய திராவிடர் கழக அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் 1,00,000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தமிழக அரசு உடனடியாக அரசுடைமையாக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏன் பெரியார் விருதை நீங்கள் கொடுக்காமல் உங்கள் தங்கை கனிமொழிக்கு ஏன் கொடுத்தீர்கள்? நியாயப்படி பார்த்தால் இந்த பெரியார் விருது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சேர வேண்டியது. எல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? பெரியார நாங்க தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கோம், மறு வாசிப்பிற்கு நாங்க உள்ளாக்கி இருக்கிறோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நம்ம பெரியார பத்தி பேசினா பெரியாரை இப்படி பேசலாமா? அதே தாங்க நாங்க கேட்கிறோம். இறை வாழ்த்துக்கு பதில் தமிழ் தாய் வாழ்த்து பேசினா வச்சா ஒரு பைத்தியக்காரத்துக்கு தனம் இன்னொரு பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு வலிக்கலையே? தந்தை பெரியார் அப்படி கேட்கிறாரு, ஏன் வலிக்கல உங்களுக்கு? ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றாங்க, தமிழன் எவனுக்குமே தமிழ்நாட்டின் தலைவனாக ஆவதற்கு தகுதி இல்லை என்று பேசியவர் தந்தை பெரியார். அப்ப எங்க போச்சு உங்க சுயமரியாதை? அப்ப எங்க போச்சு உங்க மான மரியாதை எல்லாம்? எங்களுக்கு ஒரு கேவலம் இருக்கு. திராவிடத்தை வீழ்த்தாமல், அதில் மிக குறிப்பாக திராவிடத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்காமல், அவர்களை பேசக்கூடிய இந்த கட்சிகளை விரட்டி அடிக்காம தமிழர் விடுதலை பெற முடியாது. பெரியார் இல்லைன்னா இடஒதுக்கீடு கிடைச்சிருமா? இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த தமிழ்நாட்டை இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தது, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த கொங்கு மண்ணின் மகன், கொங்கு நாட்டு சிங்கம், கொங்கு நாட்டு தங்கம், பரமசிவகவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன். டாக்டர் சுப்பராயனை தெரியுமா? நம்ம கொங்கு நாட்டு தங்கம். அவரை தெரியாது, அவரை பேச மாட்டான். ஏன்? அவ மானத்தமிழன். முதல்ல இடஒதுக்கீடு இந்திய நிலப்பரப்புல முதல்ல இடஒதுக்கீடு கொடுத்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை குறுக்கெலும்புல உடைச்சது டாக்டர் சுப்பராயன், பரமசிவகவுண்டருடைய மகன். பேச மாட்டான். நாம தான் பேசுறோம். எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஈரோடு கிழக்குல பேசினாரு, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். அவர் அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய தலைகளத்தை மாற்றிய மேட்டூர் அணையை கட்டியது யாரு? நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன். மேட்டூர் அணையை கட்டினா அவன் தான். இந்து சமய அறநிலைத்துறையில திருத்தங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு இல்ல, எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு உடைமையானது என்று சொன்னது டாக்டர் சுப்பராயன் தான். முதல்ல டாக்டர் சுப்பராயன் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வராரு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்து டாக்டர் சுப்பராயன் தான். இது எல்லாம் விட எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் டாக்டர் சுப்பராயன். ஏன் தெரியுமா? 1921 முதல்ல தேர்தல் நடக்குது, நீதி கட்சி வென்றது. சுப்பராயலு ரெட்டியார் முதலமைச்சர், அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் தெலுங்கர்கள். அடுத்து ஒரு தேர்தல் நடக்குது, அப்பையும் முழுக்க முதலமைச்சரும் தெலுங்கரு, அமைச்சர்களும் தெலுங்கர்கள். இத பாக்குறான் நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன். ஏன்னா பேரு தமிழ்நாடா இருக்கு, தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தமிழன் ஏண்டா முதலமைச்சராக ஆக முடியாது என்று சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பாணி என்ற ஒரு எதிர்ப்பணியை உருவாக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1926 ஆனா. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு கழிச்சும் தமிழர்களாக நாம இங்க கொஞ்ச நெஞ்ச உரிமைகளை பெற்று வாழ்ந்திருக்கோம்னா அது அவருடைய ஆட்சி காலத்துல 1926 30 வரைக்கும். இவனெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தாத்தன் கொங்கு நாட்டு சிங்கம்னா அவர்தான் சிங்கம். உங்களுக்கு தெரியுமா சிறுவாணி அணை தெரியுமா? சிறுவாணி அணை எப்படி செய்யப்பட்டது? எப்படி சிறுவாணி அணையை கட்டினாங்க? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே,
பாலக்காட்டு கணவாய் பக்கத்துல இருந்து சிற்றூர் தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு என்ற நீராதாரம் எதுவுமே கிடையாது, நீராதாரம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் கொஞ்சமாவது வாழணும் அப்படின்னா பெரிய நதி வரணும், நீராதாரம் இருக்கணும். அப்ப நொய்யல்ங்கிறது ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு சின்ன ஆறு. அப்ப பெரிய ஆறு வரணும். அதுக்கு என்ன பண்ண, சிறுவாணி ஓடிச்சு. சிறுவாணி வடக்கால ஓடிச்சிட்டு இருந்தது. வடக்கால ஓடிய சிறுவாணிய மேற்கால கொண்டு வரணும். மேற்கால கொண்டு வர்ற சிறுவாணிய எப்படியாவது இந்த தண்ணி இங்க கொண்டு வந்துடும் சொல்லி அந்த சிறுவாணி ஆத்த மேற்கால திருப்பி அதுக்கு ஒரு அணை கட்டி அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம், மலைகளை எல்லாம் சுரங்கங்கள் போட்டு நமக்கு கொண்டு வந்தான். யாரு தெரியுமா? அது சீக்கிரமா நடக்கல. ஏன்னா இப்பவே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது. காரணம் என்ன சொல்லுங்க? கொடிய மிருகங்கள் இருக்கும், நிறைய நோய்கள் வரும், அடர்ந்த காடு. இப்பயே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது. ஆனா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பார்த்த பணி அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் இங்க கூட்டிட்டு வந்து சிறுவாணி அணையை கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு கோயம்புத்தூரா இருக்குன்னா அதுக்கு காரணம் சிறுவாணி தண்ணி. அந்த சிறுவாணி அணையை கட்டி கோயம்புத்தூரை உயிர்பலிக்க வச்சவன் இந்த மண்ணின் மகன் ரத்ன சபாபதி முதலியார். ரத்ன சபாபதி முதலியார் தான் இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம். இது யாரோட மண்ணு? டாக்டர் சுப்ராயன் மண்ணு, ரத்ன சபாபதியோட மண்ணு, எஸ்பி வேலுமணி மண்ணு இல்ல. காரணம் என்ன? நம்ம தாத்தன் கட்டிய சிறுவாணி அணைய போய் சுயஸ்கானுக்கு வித்து பிழைச்ச எஸ்பி வேலுமணி சிறுவாணி அணைய வித்து பிழைச்சான். இவன் சொல்றான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். கிழிச்ச ஆட்சியில் இருக்கும்போது என்னத்தை கிழிச்ச? சிறுவாணியை விட்டு கொடுத்த, வித்து பிழைச்ச காசுக்கு. 2022 நகராட்சி தேர்தல் நடந்தது. எங்களை சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாரு. அப்ப சொன்னோம், நாம் தமிழர் கட்சியிலிருந்து 100 மாநகராட்சி வார்டுல ஒரு கவுன்சிலர் உள்ள போனாலும் சிறுவாணி அணை மீட்கப்படும் என்று சொல்றோம். இப்பயும் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தல் கோவை தெற்கு என் தம்பி பேரறிவாளன் சட்டமன்றத்துக்குள்ள போறா, சிறுவாணியை மீட்கிறான். நான் கஷ்டப்பட்டு அணையை கட்டி மலையை சுரண்டி சுரங்கம் போட்டு தண்ணி கொண்டு வருவேன், இந்த நாட்டை வாழ வைப்பேன். நீ நேக்க வேற இடத்துல கொடுத்துருவியா? விட்டுருவோம் அதுக்கு. ஏங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க வந்தா எப்படிங்க இந்த இந்திக்காரங்களை விரட்டுவீங்க? இன்னர் லைன் பெர்மிட் போடுவோம். அப்பையும் வரலனா ஜிஎஸ்டி போட்டு பில்லு போடுறா. முதல்ல நீ பில்லு போட்டு கடையை நடத்து. நீ பில்லு போடல, கடை எடுத்துட்டு ஓடு. உங்களுக்கு தெரியுமா, இந்த கூட்டம் நடக்கிற இந்த ராஜ வீதியில வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி. என்ன செய்தி? 3000 கிலோ தங்க கட்டிங்க, 3000 கிலோ தங்க பிஸ்கட்டுக்கு ஜிஎஸ்டியே போடாம வித்திருக்கான். ஜிஎஸ்டி போடல. இதுல என்ன தெரியுமா கொடுமை? 3000 கிலோ தங்க பிஸ்கட்டை ஜிஎஸ்டி இல்லாம வித்திருக்கான். அவன் எந்த கேப்பாரி பையன் ஒரு ஊடகம் சொல்லல. இதே மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்தது. சொல்லல. ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டுக்கு அவன் உங்க கையில சிக்கிட்டா, அவன் இந்த ஊரு, இந்த ஊராட்சி ஒன்றியம், இந்த பேரு, இந்த அப்பா இவரு, அம்மா இவரு, இந்த தெருவுல வாழ்றாருன்னு சொல்ற அளவுக்கு ஊடகத்துக்கு தில் இருக்குல்ல. 1 லட்சத்துக்கு நகை வாங்கினா 3000 ரூபாய் ஜிஎஸ்டி. நீ 3000 கிலோ தங்க பிஸ்கட் ஜிஎஸ்டி இல்லாம வித்திருக்க. 52 கோடி நட்டம். யாரு வித்தா அப்படிங்கறது இந்த ஊடகம் சொல்ல முடியல. உனக்கு விஜய் தெரியும். சீறி பாய்கின்ற புளிய இப்ப வரக்கூடிய காலகட்டங்களை நீ பாப்ப. எப்படி பாப்ப? நீ பில்ல போட என்ன சொல்லுவான்? கம்யூனிஸ்ட் வருவான், தொழிலாளர்களை பார்க்க வேண்டாமா, தொழிலாளர்களுடைய நிலத்தை பார்க்க வேண்டாமா? அதத்தான் ராஜா சொல்றேன். தமிழர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறியா அதே இந்திக்காரனுக்கு கொடு. தமிழர்களுக்கு 450, இந்திக்காரனுக்கு 450 கொடு. நீ ஏன் 200 ரூபாய் கொடுக்குற? ஒரே ஒரு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிடிக்கும், கட்டாயம் பிடிக்கும். இல்லனா வேற வழியே இல்ல ராஜா. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த தொகுதியில என்னுடைய அன்பு தம்பி பேரறிவாளன் போட்டியிடான். சின்ன பையன் நினைக்காதீங்க, சீறி பாய்கின்ற புலி. அவனுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.